Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக 2 படம் பண்ணியிருந்தேன். ஒன்று ஏற்கனவே பறந்தப்போ, இது 2வது படம். படத்தை இயக்கியிருக்கிறவங்க ஸ்ரீ கணேஷ், படத்தில் நடிச்சிருக்கிறவங்க சித்தார்த், தேவயானி, சரத்குமார், சைத்ரா, மீதா, இந்த மாதிரி பல நடிகர், யோகி பாபு, ஒரு சின்ன கேமியோ, இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிற அமிர்த் ராம்நாத் இசையில் வெளியே வந்திருக்கிற 3 BHK. இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்லை, என்னால முடியலடா. என்ன என்னுடைய பெரும்பாலான ஒரு வாழ்க்கையை நான் ரெண்டட் வீடுகளில் தான் வாழ்ந்திருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்றது நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய சந்திச்சிருக்கேன். அதில் சுதந்திரமின்மை எப்படி இருக்கும், ஒரு இடத்துல இருந்து எப்போ வேணால் நம்ம கிளப்பப்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு நீங்கள் ஒரு இடத்துல வாழும்பொழுது அந்த ஒரு அது எப்படி இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு மொட்டை மாடியை கூட நீங்கள் சுதந்திரமாக பயன்படுத்த முடியாது. அதுவும் ஒரு பையன் தன்னுடைய எக்ஸாமுக்காக அவன் படிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த அந்த ஒரு சுதந்திரம் அவனுக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு மனநிலை என்னவாக இருக்கும். ஸோ ஓவரால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதனுடைய கஷ்டங்கள் நான் அறிவேன். 3 BHK உடைய ஒரு ப்ரெமிஸ், அதனால் என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. இந்த படத்தில் ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்க. வெவ்வேறு காலகட்டங்களில் அவங்களுடைய ஒரு வாழ்க்கை என்னவாக இருக்குது அப்படின்னு கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு படம். அவங்களுடைய ஒரு முக்கிய ஒரு கனவு படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன கனவுன்றது உங்களுக்கு டைட்டில்லையே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 BHK. அஃப்கோர்ஸ் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 3 BHK தான் முதல் வீடாகவே வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கனவு இருக்குல்ல, அதுவே பரவாயில்லையே, நாட் பேட் அப்படின்னு தோண வச்சது. ஏன்னா பெரும்பாலான நான் வளர்ந்த குடும்பங்கள், நான் பார்க்கக்கூடிய மக்கள்லாம் 2 BHK வாங்குறதே ஒரு பெரிய கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க நகரத்தில். ஸோ ஏன் ஒரு வீடு வாங்குவது அவசியம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு சரத்குமார் அவர்களுடைய ஒரு கதாபாத்திரம் வாசுதேவன் ஒரு பதில் ஒன்று கொடுக்குறாரு. வீடு ஒரு இடத்துல கடன் வாங்க போகும்பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு வரி ரொம்ப ஆழமான ஒரு வரியும் கூட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு வீடு மட்டுமல்ல, ஒரு வீடுங்கிறது மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு. அது மரியாதைன்னா நீங்கள் சமூகம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை அப்படிங்கிறதையும் தாண்டி அது ஒரு சுயமரியாதை. நிம்மதியாக இன்னொருத்தன் தலை மேலே உட்காந்துக்கிட்டு எப்போ வேணால் ஆட்டி படைப்பான் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இல்லாமல் வாழ்வது. எனக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்த ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆமாம் வீடு வாங்க முடியலை இவங்களால், ஆமாம் அதனால் ஒரு சில துயரங்கள் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய குடும்ப சூழல் கான்ஸ்டண்ட்டாக அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு வீடு வாங்குகிற ஒரு விஷயத்தை. பட் அதனால் சந்தோஷமாகவே இருக்க முடியாதா என்ன? ஏன் அந்த வீட்டில் அவ்வளோ ஒரு கோல்டு அட்மாஸ்ஃபியர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பார்க்கும்பொழுது. அதை தாண்டி அவங்களால ஒரு ஆத்தென்டிக் ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய் அங்கே பெருசாக இருக்காதா? எல்லாமே இந்த வீடை சார்ந்து மட்டுமே தான் ஒரு சோக ஒரு மனநிலையில் தான் எல்லாமே பெரும்பாலும் இருப்பாங்களா, ஒரு கோப மனநிலையில் தான் இருப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்க தோணுச்சு. அதுவும் முக்கியமாக ஒரு அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய சரத்குமார் ப்ளே பண்ணக்கூடிய வாசுதேவனும் அவருடைய மனைவி ப்ளே பண்ணக்கூடிய தேவயானியும், இவங்களால் அந்த வீட்டுக்குள்ளே ஏன் ஒரு உயிரை ஊட்ட முடியல, ஒரு அன்பை பெருசாக வெளிப்படுத்தி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. சொந்த வீடு வாங்கினா சந்தோஷமாக இருக்கலாம் கண்டிப்பாக, ஆனால் சொந்த வீட்டில் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்ன? வாடகை வீட்டில் கொஞ்ச நேரம் நீங்கள் பாசத்தோட அன்போட சந்தோஷமாக இருக்க முடியாதா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படம் முடிஞ்ச பிறகு இந்த குடும்பம், இந்த 4வரும் எப்போது 4 முகத்துலேயும் ஒரு புன்னகை இருந்துச்சு, எப்போது எல்லாருமே ஒன்றாக இருந்தாங்க அப்படின்னு அப்படி கண்ணை மூடி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு 2 மூமெண்ட் ஸ்பெசிஃபிக்காக தோணுச்சு. ஒன்று யோகி பாபு அவர்கள் ஒரு ஹவுஸ் புரோக்கராக நடிச்சிருக்காரு. அவர் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாரு. அந்த இடத்துல கூட ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த 4வரும் அவங்க முகத்தில் ஒரு புன்னகை வருது. இல்லைன்னா மறக்க முடியாமல் ஒரு வேறு ஒன்றும் நம்ம நிஜத்தில் பார்க்குறோம் இல்லை, பின்னாடி எப்போவுமே ஒரு ஃப்ரேம்டு ஃபோட்டோவில் கான்ஸ்டண்ட்டாக அந்த 4வரையும் நம்ம பார்க்க முடியாது. சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளும் சரத்குமாரும் தேவயானியும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் அது. மேபி அன்றைக்கும் வீடு வாங்கணும்னு பேசியிருப்பாங்களோ, அதனால தான் அந்த புன்னகையாக. ஒன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணும், 3 BHK போன்ற படங்கள் முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு 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 சாமானியனுடைய ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு சாமானிய குடும்பத்தினுடைய ஒரு வாழ்க்கை, ஒரு பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சின்ன சின்ன கனவுகள் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய தொடவே முடியாத கனவாக எப்படி இருக்குது, ஒரு சொந்த வீடு வாங்குறது அப்படின்றதுக்காக அவங்க படக்கூடிய ஒரு போராட்டங்கள், இதெல்லாமே இந்த ஒரு வாழ்க்கையை படமாக ஆக்கக்கூடியது தான் 3 BHK போன்ற படங்கள்லாம். அதனால தான் ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மிடில் கிளாஸ் ஒரு காமனருடைய ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸை கேப்சர் வேறு எங்கே பண்ண முடியும் சொல்லுங்கள்? உண்மை என்னென்னா, ஒரு எளிய மக்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய ஒரு கனவு நிறைவேறாமல் இருக்கலாம்,
அவங்க ஆசைப்பட்ட ஒரு பொருளை அவங்களால வாங்க முடியாமல் இருக்கலாம். பட் அது உண்மையான சோகமா? இல்லை எனக்கு தெரிஞ்ச மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு பல கனவுகள் இருக்கும். எல்லாருக்குமே எல்லா கனவுகளும் நடக்கிறது கிடையாது இல்லையா? சில பேருக்கு அடிப்படை கனவுகள் கூட நடக்கிறது கிடையாது, நிறைவேற்ற முடியறது கிடையாது. அந்த மாதிரி மக்கள் எப்பவுமே ஒரு சோக மனநிலையில் சோகமயமாக தான் உட்காந்து இருக்காங்களா? இல்லை ஒரு சூரியகாந்தி பூ போல் ஆட்டோமேட்டிக்காக சூரியனை நோக்கி எப்படி அந்த பூ போகுதோ அதே போல் இந்த ஒரு உள்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷத்தையும் அன்பையும் நோக்கி நகருதா? அது இந்த படமும் அப்ராப்ரியேட்டாக கேப்சர் பண்ணுதா? இல்லை இது ஒரு சோகமயமாகவே இருக்கா கான்ஸ்டண்ட்டாக? அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மேபி இதுக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை இருப்பதனால தான், ஒரு அடிப்படையான ஒரு மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் நகைச்சுவைக்கும் மேபி அதனால தான் கம்போசர் அம்ரித் ராம்நாத் ஆரம்பத்தில் இருந்தே அவருடைய ஒரு மியூசிக்கின் வழியாக ஒரு சர்டன் லைட்னஸ் கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த படத்தில். எடுத்த உடனேவே ஒரு கிட்டாரை அவர் பயன்படுத்தி கொஞ்சம் இதுக்குள்ளே ஒரு காற்றும் உயிரும் ஊட்ட முயற்சி பண்ணுவதை நம்ம கவனிக்கலாம். சில இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸஸும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், ஃபார் லேக் ஆஃப் அ பெட்டர் வேர்ட். மொட்டை மாடிக்கு ஒரு பையன் படிக்கிறதுக்கு போகும்பொழுது அவனை அந்த ஹவுஸ் ஓனர் அசிங்கப்படுத்தும் பொழுது அதையும் ஆல்மோஸ்ட் மியூசிக் வந்து கொஞ்சம் நகைச்சுவையாகத்தான் இன்டர்பிரேட் பண்ணுது. அது என்னால் சரியாக அந்த மோமெண்ட்டில் புரிஞ்சிக்க முடியல. இது ஒரு நகைச்சுவையான ஒரு மோமெண்ட்டா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் அதை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டுவர்ட்ஸ் எண்ட் இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ஃப்ளரிஷ் வருது அந்த பாட்டின் வழியாக. சித்தார்த் மற்றும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய ஒரு எழுச்சியை இந்த பாட்டு எப்படி கேப்சர் பண்ணுது, அதுக்கான ஒரு ஹையை எப்படி நமக்கு கொடுக்குது அப்படின்றதாக இருக்கட்டும். இல்லை அவர் ஒரு பற்ற மாதிரியான ஒரு இடத்துல போய் பயங்கரமாக ஒரு வேலையை ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறாரு சித்தார்த்துடைய கதாபாத்திரம். பிரபு அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அது வரும்பொழுது வரக்கூடிய ஒரு பாடல் என்னவாக இருக்குது? இல்லை அதுக்கு மச் ஏர்லியர் ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகும்போது அங்கே ஒரு சின்ன மாண்டாஜ் வரும்போது, ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாண்டாஜ் வரும்போது அங்கே வரக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக் ட்ராக்காக இருக்கட்டும். இதெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லணும் அப்படின்னா இசை அப்படின்ற இந்த பாடல்கள்லாம் வருது. ஆமாம், ரசிக்கும்படியான பாடல்களாக இருக்குது. பட் ஒரு க்ரூஷியல் மோமெண்ட்டில் இவங்களுடைய கனவு இந்த இடத்துல நிறைவேற போகுதோ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நகரும் பொழுது இவர் அமைதியை எப்படி பயன்படுத்துகிறாரு முழுமையாக. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் த மியூசிக் ஃபார் அ மோமெண்ட். திஸ் இஸ் பிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இசை வழியாக தான் காமிக்கணும்னு இல்லை, இசை இல்லாமல் என்னால் காட்ட முடியும். கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு மூச்சு விடுறதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வரேன் என்னுடைய மியூசிக்கை அப்படின்ட்டு பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிட்வீன் சைலன்ஸ் அண்ட் மியூசிக், அது எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக சித்தார்த் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெறும் வசனங்கள் மட்டுமே நம்பி இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது இது. உடல் மொழி சார்ந்தும் தன்னுடைய கண்கள் சார்ந்தும் பல விதமான கம்யூனிகேட் பண்ணக்கூடிய கொஞ்சம் கஷ்டமான ஒரு எமோஷன்ஸை கூட அவரை நம்ம கவனிச்சோமானாலே அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது ஒரு முகமொழியாக கான்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல இவர் வந்துட்டு நம்ம ஜெயிச்சிருவோம்ப்பா அப்படின்னு அவருடைய வாய் சொல்லுது, வரிகள் வருது. பட் இருந்தும் அவருடைய கண் அதை சொல்லுதா அப்படின்னா நாட் ரியலி. இல்லை, ரொம்ப வருஷங்கள் பிறகு இந்த பெண்ணை சந்திக்கவே மாட்டோமோ அங்கங்கே ஏக்கம் காமிக்கிறார். அந்த பெண்ணுடைய பேர் ஐஷு அப்படின்ற ஒரு பேர் வரும்பொழுது எல்லாமே அந்த பெண்ணை அவர் மறுபடியும் ஒரு இடத்துல சந்திக்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல அவருடைய ஒரு ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குது? இல்லை, தன்னுடைய தங்கச்சி வந்து தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய துயரத்தை பற்றி பேசும்போது ஆமாம், அந்த தங்கச்சி கொஞ்சம் ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்பேஸில் இருப்பாங்க. பட் அவங்களும் இந்த இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. அவங்க வந்து தன்னுடைய கஷ்டத்தை பேசும் பொழுது அந்த இடத்துல இவர் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு இருந்து அங்கே ஒரு நில குலைஞ்சு போய் நிற்கக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும். இல்லை, ஒரு இடத்துல தான் வீடு வாங்க போவது ஓரளவுக்கு உறுதி அப்படின்னு முடிவு பண்ண பிறகு ரொம்ப நாள் பேசாத தன்னுடைய அப்பா கிட்ட அவர் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல தனக்கு 30 வயசுக்கிட்ட ஆகியிருக்கலாம். பட் இருந்தும் அந்த இடத்துல ஒரு குழந்தை போல எனக்கு அப்ரூவல் இவர்கிட்ட இருந்து கிடைக்காத அப்படின்ற ஒரு ஏக்கத்தை அவர் கண்கள் வழியாக காட்டுவதாக இருக்கட்டும். இல்லை, இன்னும் 1-2 மூமெண்ட் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாஸை வந்து அவனை அடித்து துவைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வெறிய ஒரு ஆக்ரோஷத்தை காட்டி அதன் பிறகு எனக்கு எங்கே இதெல்லாம் வரப்போகுதுங்க, அது பண்ணக்கூடிய வாக்கு தான் எனக்கு இருந்திருந்தா நான் முன்னேறி இருப்பேனே அப்படின்றது போல் ஆல்மோஸ்ட் ஒரு ரிசைன் பண்ண ஒரு மனநிலையை காட்டுவதாக இருக்கும். இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் த்ரூ அவுட் திஸ் ஃபில்ம் ஐ ரியலி லைக் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவரது மட்டும் இல்லை, இன்னும் 1-2 பெர்ஃபார்மன்ஸஸ் கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு தங்கச்சியாக நடித்த மீதாவுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சது. இன்ஃபேக்ட் நான் சொன்னேன்ல, ஆரம்பத்துலலாம் இந்த குடும்பத்துக்குள்ளே இந்த ஆல்மோஸ்ட் ஒரு மயான பூமியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் போல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவங்க மட்டுமே ஒரு பெரிய உயிரை அவங்களால கொண்டு சேர்க்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். தட் மோனோலாக் அது எனக்கு
ட்ரூத் பி டோல்ட் அது பெருசாக ஒர்க் ஆகலை அந்த அந்த ஒரு மூமெண்ட்டில். பட் அதை தாண்டி சைத்ராவுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு பிடிச்சது. அவங்க வந்து ஒரு நண்பியான ஒரு ஸ்டேஜிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு காதலியான ஒரு இடத்துக்கு நகர்ந்து அங்கேருந்து மனைவியாக மாறுவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே அவங்க எப்படி பொருந்தினாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் ஒரு பெரிய மறுபடியும் இழந்த உயிரை மறுபடியும் இந்த குடும்பத்துக்கும் சரி இந்த படத்துக்கும் சரி அவங்களுடைய ஒரு மறுபடியும் அவங்க திரும்ப வரும்பொழுது அந்த கதைக்குள்ளே அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் சுத்தமாக ஒட்டாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அது எனக்கு பெரிய அதிர்ச்சியவே கொடுத்துச்சு. சரத்குமார் அவர்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இந்த படத்தில் உட்காரலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது ரொம்ப நமக்கு பிடிக்க வேண்டிய கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் அந்த கதாபாத்திரத்தை விற்க முயற்சி பண்ணுது. இவன் எவ்வளோ ஒரு பெரிய தியாகம் பண்ணுறான் பாரு, எத்தனை வருடங்கள் ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிறான் இந்த குடும்பத்துக்காக, அப்படியே எலும்பாக தேஞ்சு போய்கிட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. பட் அப்படி இருந்தும் கூட எந்தெந்த இடத்துலலாம் இந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் இருக்கோ, ஒரு பெரிய ஓகே இந்த இடத்துல இவ்வளோ ஒரு சோகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்ற ஒரு ஸ்பேசஸில் கூட வாசுதேவன் கண்கள்லேயும் சரி உடல் மொழியிலையும் சரி ஒரு உயிர் இல்லாமல் இருந்தது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. கதாபாத்திரம் பொறுத்தே பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சிக்கல்கள்னால் இது ரொம்ப சுலபமாக நமக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடு வாங்க முடியல, அதுக்காக நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நில குலைஞ்சு உள்ளுக்குள்ளே உயிர் செத்த மாதிரியான ஒரு உடல் மொழி தான் அந்த இடத்துல இருக்க வேண்டுமா அப்படின்றது எனக்கு நாட் ரியலி ஷுர். இது ஒரு ஆக்டிங் சாய்ஸாக ஒரு டைரக்டோரியல் சாய்ஸாக அகைன் ஐம் நாட் ரியலி ஷுர் அபவுட் தேட். இந்த கதாபாத்திரம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு ஸ்கூலில் போய் தன்னுடைய மகனை சந்திக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த மகனை ஒரு நடத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்கட்டும், இல்லை ஒரு நிலத்தோட ஒரு வேலை கான்ஸ்டண்ட்டாக ஏறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு புரியாத ஒரு வெள்ளந்தியாக இக்னோரண்ட்டாக எப்படி சொல்லலாம் அந்த மனசாக இருக்கட்டும், இல்லை இந்த மகனும் மாட்டு பொண்ணு கூடயும் எதனால நான் பேசாமல் இருக்கேன் இத்தனை வருஷங்களாக இத்தனை நாட்களாக அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், இல்லை மனைவி மேலே வீழ்த்தக்கூடிய ஒரு வன்முறையாக இருக்கட்டும், அது அவரே ஓரளவுக்கு ஒத்துக்கிறார் அந்த இடத்துல. ஈவந்தோ அது ஒரு வரியாகத்தான் நான் பார்த்தனே ஒழிய. இன்னும் 1-2 எடுத்துக்காட்டுகள் கூட தாராளமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு நெஞ்சு வலி வரப்போகுதா அப்படின்ற ஒரு காட்சியில் அவர் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் தன்னுடைய மனைவியை திட்டுவதாக இருக்கட்டும், இல்லை அங்கேருந்து இன்ஃபேக்ட் ஒரு சீனில் பாசிட்டிவ்லி அவர் சந்தோஷமாகத்தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் அந்த மோமெண்ட். அவர் உள்ளே வந்து ஹே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஃபார் ஒன்ஸ் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான ஒரு காட்சி. பட் அவர் கண்ணில் அது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அனுபவம் தெரியுதா, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தெரியுதா அந்த உடல் மொழியில்? நாட் ரியலி, ஐ ரியலி வாஸ் நாட் ஷுர் ஏன் அது அப்படி இருந்துச்சு அப்படின்னு. அது ஒரு பக்கமே. ஆனால் மறுபக்கம் தேவயானி அவங்களுடைய ஒரு கதாபாத்திரமும் சரி எனக்கு பெருசாக அது எழுதப்பட்டதுலேயும் ஒரு சிக்கல் தான் இருப்பதாக பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய ஒரு பயன்தான் இந்த குடும்பத்துக்கு என்ன. அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லலாம் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இந்த மாதிரி குடும்பங்களில் பின்னாடியிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே மட்டுமே இருப்பாங்கன்னு. பட் அது மட்டுமே உண்மையானு எனக்கு தெரியலை. ஏன்னா அவங்க ஒரு பெரிய உயிரை கொடுப்பாங்க இந்த குடும்பங்களுக்கு, ஒரு பெரிய ஆதரவை கொடுப்பாங்க. அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து ஓரளவுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்ய முடியுது, அவங்களால ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியுது, நைட் நிம்மதியாக தூங்க முடியுதுன்னா இந்த மாதிரி ஒரு தாயினால தான் யூஸ்வலாக இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் நடக்கும். பட் அந்த உணர்ச்சியை இந்த படம் கடத்துவதற்கு ரொம்ப சிரமப்படுது. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரியுது இல்லை, இந்த 4 பேர் சார்ந்த குடும்பத்தில் ஒரு 2 பேருடைய ஒரு கதாபாத்திரம் பெருசாக ஒட்டலை, பெர்ஃபார்மன்ஸஸ் பெருசாக ஒட்டலை அப்படின்னா அது ஒரு பிரச்சனை தானே. பட் இது பிரச்சனை நிறைந்த படம் மட்டும் கிடையாது. இதுக்குள்ளே நான் வேல்யூ கண்டிப்பாக நிறைய பார்த்தேன் நான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பேனிங் டைம் நடக்குது இல்லையா இந்த கதை. பல வருடங்கள் பல வருடங்கள் ஒரு ஸ்கூல் பாயிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் ஏஜ்டாக வரக்கூடிய ஒரு அவனுடைய குடும்பம் என்ன நடக்குது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கதை. ஸோ அதனால் பின்னாடி போய் அப்போ வாழ்க்கை என்னவாக இருந்ததுன்னு காட்டக்கூடிய லோவர் மிடில் கிளாஸ் சார்ந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு உலகத்தினுடைய டீட்டெயில்ஸ் என்னவாக இருக்குதுன்னு காட்டுறதா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் எக்ஸாம் டெஸ்ட்டு பாஸ் பண்ணமா இல்லையா அப்படின்னு ஒரு பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரு டெஸ்ட்டை அப்படியே பஃபர் ஆகிக்கிட்டு இருக்கும்போது பார்க்குற அனுபவம் பல பேருக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. நம்மளில் பல பேர் அதை பார்த்தோம். ஸோ அந்த அனுபவத்தை மறுபடியும் பார்க்க என்னவாக இருந்துச்சு. இல்லை ஈவன் அதர் திங்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஒரு கம்ப்யூட்டருடைய ஒரு வருகை என்னவா மாற்றுச்சு, இல்லை போகிற போக்கில் ஒரு கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு, அது நடந்ததுனால அந்த பேண்டமிக்னால வேலைகள் எப்படி பாதிக்கப்பட்டது, ஆஃபீஸ் ஸ்பேசஸ் எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு பேசுவதாக இருக்கட்டும். இதெல்லாம் போகிற போக்கில் அது கவனித்ததும் அதை ஒரு அக்னாலேஜ் பண்ணதும் எனக்கு பிடிச்சது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் ரொம்ப பெரிய வேல்யூவாக நரேட்டிவ் வேல்யூ நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து இந்த 4 இருக்கக்கூடிய
இந்த குடும்பம் கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷமே, மகிழ்ச்சியே, நகைச்சுவையே, ஒரு சிரிப்பே இல்லாத ஒரு குடும்பமாகத்தான் இருக்குது இல்லையா? இந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுவதற்கு 5ஆவதாக ஒருவர், ஒருத்தி இந்த குடும்பத்துக்குள்ளே வர்ற அந்த வருகை, அது எப்படி இந்த மாற்று இந்த குடும்பத்தை அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் போர்ஷன் இந்த படத்தில் இந்த வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்ன்ட்டு ஏன் வாங்க முடியலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல ரெப்படேட்டிவாக. அந்த ஐடியா இல்லை. இந்த வீடு வாங்குகிற ஒரு ஐடியாவே இல்லாமல் ஒன்று நடக்குதுல்ல, அதுதான் எனக்கு இந்த படத்தில் மை மோஸ்ட் ஃபேவரட் போர்ஷன். எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு புடவை கடைக்கு போயிட்டு அந்த இடத்துல பிரபு மறுபடியும் யாரை சந்திக்கிறாரு, அதன் பிறகு ரோட்டில் அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், அந்த அனுபவம் என்னவாக இருக்குது, அது ஒரு அந்நியம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய இன்டிமசிக்குள்ளே எவ்வளோ சுலபமாக நடக்குது அந்த காட்சிக்குள்ளே இருக்குல்ல, எனக்கு அந்த ரைட்டிங்கும் அந்த பர்ஃபார்மன்ஸும் எனக்கு பிடிச்சது. ஆல்மோஸ்ட் இந்த படம் முடிவுக்கு வரும்பொழுது இல்லை, ஒரு வரியை ஒன்று சொல்லுவார் பிரபு, நம்ம குடும்பத்தில் யாருமே சந்தோஷமாக இல்லையப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம கவனிச்சுக்கிட்டே வரலாம். அதை தான் நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த விமர்சனத்தில் கூட. அதுக்கான காரணம் ஏன் இந்த குடும்பம் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு குடும்பமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இது ஒரு பொருளாதார ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, அவங்க கனவு நிறைவேறாதது மட்டும் இல்லை, வாழ்க்கை வெவ்வேறு விதங்களில் அவங்களை தள்ளுவது மட்டும் இல்லை, இந்த குடும்ப தலைவனுடைய ஒரு ஆசை, ஒரு கனவு, இன்ஃபேக்ட் ஒரு அன்ஹெல்தி ஒப்சஷன், ஒரு வெறியாகவே நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அவனுடைய மனைவியை ஒரு இடத்துல பார்த்துட்டு, ஹே உன்னுடைய ஒரு கோபம் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் நடக்காததுனால இல்லை, இந்த விஷயம் நடக்காததுனால அப்படின்னு அவங்க சுட்டி காட்டும்போது தான், ஆமாம் இல்லை, இது ரொம்ப ஒரு அன்ஹெல்தியான ஒரு அப்சஷனாகவே மாறிடுச்சு அப்படின்னு யோசிக்க தோணுது. இன்ஃபேக்ட் இந்த வீட்டில் கொஞ்சம் சந்தோஷம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரபுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது எங்கே நடக்குது, எதனால் நடக்குது நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா, சிம்பிள், எப்போ அவன் தன்னுடைய இந்த வீட்டில் இந்த ஒரு ஒப்ரெசிவ் ட்ரீம் அப்படின்னு ஒன்று சொன்னேன்ல, அதனால சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுன்ற ஒரு அறிவுரையை தாண்டி அவர் எப்போ சுயமாக இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு இன்சென்சிபிளான ஒரு டிசிஷன் டக்குன்னு பார்க்கும்பொழுது, இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு முடிவு இல்லையே, ஒரு இம்ப்ராக்டிக்கலான ஒரு முடிவு. இன்சென்சிபிள் அப்படிங்கிறத விட அந்த இம்ப்ராக்டிக்கலான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தான் அவர் வாழ்க்கையில் முதன்முறை ஒரு சந்தோஷம் நடக்க ஆரம்பிக்குது. அது அவரே அக்னாலெட்ஜும் பண்ணுறாரு இந்த கதைக்குள்ளே. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தினுடைய சந்தோஷம் என்ன, இந்த படத்தினுடைய முடிவு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு பிரமிஸ் இது அவங்களுக்கு கிடைச்சதா, இந்த ஒன்று விஷயத்துக்கு ஆசைப்பட்டாங்களே அது அவங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறத தாண்டி, அது கிடைக்குதோ இல்லையோ, ஒருத்தர் அனுசரிச்சுக்க கற்றுக்கிட்டாங்களா, ஒருத்தர் மேலே பாசமாக இருக்க கற்றுக்கிட்டாங்களா, ஒன்றாக சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிட்டாங்களா அப்படின்றது தான் இன்னும் முக்கியமாக பார்க்குறேன் நான். ஒரு இடத்துல இந்த படம் ஒரு வரியை சொல்லும், அந்த குடும்பத்தில் சொல்லப்படும் என்ன அப்படின்னா, ஒரு சொந்த வீடு ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா, நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு. யாரும் உங்களை கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது உங்கள் பிரச்சனையா இல்லை, ஒரு குடும்பத் தலைவனாக இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆறுதலையும் ஒரு சந்தோஷத்தையும், பரவாயில்ல எதாக இருந்தாலும் நான் இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மன அமைதியையும் கொடுக்க முடியாமல் இருப்பது ஏன் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்காத அந்த கேள்வி தான் ஆக்சுவல் பிரச்சனையா. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், ஒரு நரேட்டர். அந்த நரேட்டர் சொல்லக்கூடிய ஒரு வரி, இன்னொரு வரி என்ன அப்படின்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு வீடு மட்டும் அல்ல, இது நமக்கு தெரிஞ்சது தானே. ஒரு வீடுன்றது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நினைவுகள் அப்படின்னு சொல்லப்படுதில்ல, இது நமக்கு தெரியும். இந்த அறிவுரையை யாராவது வாசுதேவன் கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கணுமோ அப்படின்றது தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எஸ், ஓரளவுக்கு ஆசை தீர இந்த படத்தை பற்றி பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லாங் ரிவ்யூவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா? இந்த படம் உங்களுக்குள்ளே உருவாக்குன சிந்தனைகள் என்ன, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், நான் பாயிண்ட் அவுட் பண்ண சிக்கல்கள் உங்களுக்கு பொருந்துச்சா, இல்லை நீங்கள் அதை தாண்டி ஒரு பெரிய அழகை பார்த்தீங்களா? கண்டிப்பாக காமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ எஸ், இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் 3 BHK. மறுபடியும் இன்னொரு ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.